எல்லோருக்கும் வணக்கம். என்னையா தப்பு பண்ணா என் கட்சிக்காரன், அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் போட்டு இந்த அடி அடிக்கிற அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் எந்த ஒரு சமயத்திலையுமே ரெக்கவரி என்பதே வரல. மிகப்பெரிய ஒரு கிராஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இன்றைய நாள் மிகவும் மோசம். இன்னைக்கே இந்த லட்சணத்தில் இருக்கே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் நான் கோலம் விட்டேன்னு நாளைக்கு எங்கேயாவது இன்னொரு 200-300 பாயிண்ட் இறக்கி விட்டானுங்கன்னா, பழையபடி ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் தொடர்ந்து ஏறி வந்தது. அப்போவே நிறைய பேர் உஷாராயிருப்பாங்க போல. இந்த புல்தடிக்கு பயில்வானால எப்படி இது சாத்தியமாச்சுன்னு தொடர்ந்து 10 நாளைக்கு மேலே மார்க்கெட் ஏறி வந்துட்டே இருந்தது. 1000 பாயிண்ட் பக்கம் ஏறிச்சு. நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்பா குட்டி நான் வந்துட்டேன்னு எந்தையாவது ஒன்றை பண்ணிட்டானுங்கன்னா, அப்புறம் மறுபடியும் 15 நாளைக்கு முன்னாடி எப்படி வரிசையாக ஏறிட்டு இருந்ததோ, எங்கிருந்து ஏறிச்சோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்புறம் ஸோ இன்றைய நிலைமையில் என்ன நடந்திருக்குன்னா, மிக முக்கியமான ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. மார்க்கெட்டில் ஏதாவது ஏறுமுகம் என்பது வந்து சேருமா, அல்லது மார்க்கெட் கீழே தான் போகுதா? எதாக இருந்தாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மறுபடியும் போகட்டும், 24,500 போகட்டும், எதாக இருந்தாலும் நான் அப்புறம் தான் நான் பேசுவேன் அப்படின்னு மார்க்கெட்டை இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்றது தெரியல. தற்போதைய நிலைமையில் மார்க்கெட் வந்து ஒரு 1000 to 2000 பாயிண்ட்டுக்குள்ளே இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிக முக்கியமான 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் மார்க்கெட் வந்து நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவுமே கொடுமையான சம்பவம். பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவை சுட்டு தள்ளி இருக்கு மார்க்கெட். ஒரு நண்பர் கூட சொல்கிறாப்புல, எனக்கு இன்னைக்கு 4.5 லட்ச ரூபா லாஸுங்க, மொத்தமாக லாஸை புக் பண்ணி வச்சுருக்கேன் 4,80,000 ரூபா அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்காப்புல. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் தப்பாக கணிச்சிட்டேன், மிஸ்டேக் ஆயிடுச்சு, எனக்கு இப்படி லாஸ் பண்ணிட்டீங்க, அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை நான் விட மாட்டேன், ஷேர் மார்க்கெட்டையே ரிவெஞ்சு மூவ்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் போவாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அவங்க ஏதோ ஒன்று யோசித்து ஒரு பங்கு எடுத்திருக்காங்க. ஒரு பங்குன்னு இல்லை, நிறையா பங்குகளை வந்து அவங்க யோசித்து எடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிருக்கு, நஷ்டம் ஆயிடுது. ஷேர் மார்க்கெட்டில் எத்தனையோ பேர் லாபம் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு நஷ்டம் பண்ணி கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் நஷ்டம் பண்ணி விட்றாங்கன்னா, அப்போ நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள வந்து என்னென்னா ஒரு இப்படி யோசிப்பாங்க, இந்த ஷேர் மார்க்கெட் எனக்கு லாபம் கொடுக்கலன்னா அப்போ ஷேர் மார்க்கெட்டில் லாபமாக எதுக்கு இத்தனை பங்குகள் இருக்குது, ஒன்றா அவன் எனக்கு லாபம் கொடுக்கட்டும், இல்லைன்னா யாருக்குமே லாபம் கொடுக்காம போகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. எப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுலையே முன்னணி பங்குகள் இப்போ ஒரு 10 வருஷம் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு 5 வருஷம் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு 3 வருஷம் எடுத்து பார்த்தாலும் சரி, மேலேயே வந்து எத்தனை பேர்த்துக்கு அது சம்பாரிச்சு கொடுத்துருக்கோ, அப்போ அந்த பங்குகளில் நான் போய் உட்காந்துக்குவேன். இதுக்கப்புறம் இனி மார்க்கெட் ஒன்றா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கட்டும், இல்லைன்னா மார்க்கெட்டே எல்லாம் கீழே போய் உட்காரட்டும். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாரதி ஏர்டெல்னு வச்சுங்க, அது கடந்த வருடத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் கடந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துலையும் 20% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். கடந்த ஒரு வருஷத்துல கூட பார்த்தீங்கன்னா 10% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னு, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்லேயே உருப்படியாக இப்படி ஒரு 10-20 பேர் தான் லார்ஜ் கேப்பில் ஓரளவுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருப்பானு. அப்போ அவனுங்கெல்லாம் இனிமேல் ஒன்றா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கட்டும், இல்லைன்னா போய் வீட்டில் படுத்துங்கன்னா மொத்த மார்க்கெட்டே கும்பா பாட்டுட்டும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது அவன் ஒரு வருஷத்துக்கு 36%. நீ மனுஷனா, ஒரு வருஷத்துக்கு 36% நீ சம்பாரிச்சு கொடுத்துருக்க, ஆனால் என்னை வந்து வெறுங்கையோட வீட்டுக்கு அனுப்புற, வெறுங்கை கூட இல்லை, லாஸ் பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கடந்த 10 வருஷமாகட்டும் 5 வருஷமாகட்டும் யார் டாப்பாக சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்களோ அவங்களே போய் ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க. ஒன்றா நீ எனக்கு சேர்த்து மார்க்கெட்டில் சம்பாரிச்சு கொடு, இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக கும்பா பாடுங்கயா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படின்ற ஒரு பங்கு, அவனுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் 19% சம்பாரிச்சு கொடுத்தாங்க கடந்த 10 வருஷத்துல. ஆனாலும் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஊர்ல கூட ஸ்பெஷல் மல்லிப்பூ, மதுரையில் எப்படி இந்த மல்லிப்பூ ஸ்பெஷல் அப்படின்பாங்களோ அது மாதிரி கடந்த 5 வருஷத்துல என்ன நினைச்சான்னு தெரியல, ஒவ்வொரு வருஷமும் 43% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அவனும் வந்து ஒவ்வொரு வருடமும் சமீபத்தில் கடந்த சாமி
கடந்த 5 வருஷத்துல 67% ஒவ்வொரு வருஷமும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்ப இனிமேல் எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒன்னா நீங்களும் கீழே போங்க, இல்லைன்னா எனக்கு நீ அடுத்த பல வருடங்கள்ல லாங் டைம்ல பணம் சம்பாரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னையாடா காலி பண்ணீங்க, இந்த வடிவேலு கூட ஒரு படத்துல சொல்லுவார், எனக்காடா எண்டு கார்டு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா, திரிசா இல்லைன்னா நயன்தாரா, இல்லைன்னா நயன்தாரா இல்லைன்னா திரிசா அப்படின்ற மாதிரி. இந்த அதானி பவர் அப்படின்ற பங்குமே கடந்த சில வருடங்களில் பார்க்கும்பொழுது இந்த ஒரு வருடத்தில் ஒரு வருஷத்துக்கு 12% சம்பாதிச்சிருக்கு. கடந்த 3 வருடங்களில் பார்க்கும்போது 27%. JSW ஸ்டீல்னு ஒரு முன்னணி பங்கு, அந்த பங்குமே என்ன பண்ணியிருக்கான், கடந்த சில வருடங்களில் அவன்லாம் ஒரு வருஷத்துக்கு 30% சம்பாதிச்சு கொடுத்துருக்கான் கடந்த 10 வருடங்களில். நான் போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நியூஸ் தேடி பார்க்குறேன், என்ன நியூஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. JSW ஸ்டீலில் ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 ரூபாயில் போட்டிருந்தேன், இப்போ என்ன ஆயிருக்குன்னு நான் போய் கேட்குறேன். அப்படின்னா அது 4,80,000 பக்கத்தில் ஆயிருக்குங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு தகவல் என்பது சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ 10 வருஷமாக இப்படி பல பேர்த்த சந்தோஷமாக வச்சுருக்கீங்கன்னா, அப்போ அடுத்த 10 வருஷத்தில் என்னை நீ சந்தோஷமாக வச்சிரு, இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக கும்பா பாட்டு பாட்டுட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி தான் டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு, அவனும் ஒரு வருஷத்துக்கு 24%, இந்த ஒரு வருஷத்துல 7% என்பது பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் அது தரத்தட்டி 52 வீக் லோல இருந்தாலுமே இந்த ஒரு வருஷத்துல அவனுடைய ரிட்டர்ன் என்பது 40% இறங்கி இருக்கு. அப்படின்னாலுமே கடந்த 10 வருஷத்துல கணக்கு பார்க்கல ஒவ்வொரு வருஷத்துலையும் 43% சம்பாதிச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி தான் இந்த ஒருவேளை இந்த கேஸை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதாவது 10 வருஷமா நீ சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தீல்ல, அப்ப இனிமேல் எனக்கு நீ சம்பாரிச்சு கொடு, இல்லைன்னா மொத்தமா எல்லாம் கும்பா பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் என்ட்ரு ஆகி ஒன்னா மறுபடியும் அடுத்த 10 வருஷம் சம்பாதிக்கிட்டு, இல்லைன்னா கும்பா பாட்டு பாடட்டும் அப்படின்ற மாதிரி தான் இது ஒரு தகவல். ஸோ அதே மாதிரி ஹிண்டால்கோ அப்படின்ற ஒரு பங்கு, அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல வெறும் 4% தான் சம்பாதிச்சிருக்கான். இருந்தாலும் கடந்த 10 வருஷத்துல கணக்கு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஸோ மொத்தமே இவ்வளவு தான். ஒரு 10 to 100 கம்பெனிகளுக்குள்ள தான் லார்ஜ் கேப்ல இந்த மாதிரி 10 வருஷமா தொடர்ந்து சம்பாரிச்சு கொடுத்தான். அதுலேயே பார்த்தீங்களா அந்த ட்ரெண்ட் ஒருத்தன் சமீபத்தில் 38% ஒரே வருஷத்துல இறங்கிருக்கு. டிவிஎஸ் மோட்டர்னு ஒரு பங்கு, அவனுமே வந்து கடந்த 10 வருஷத்துல 31% ஒவ்வொரு வருஷம் சம்பாரிச்சு கொடுத்து இந்த வருஷத்துல கூட 19% என்பது சம்பாரிச்சிருக்கு. ஸோ அப்போ இது போன்ற பங்குகளை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமே இந்த மாதிரி 10-20 பேர் தானே இருக்கீங்க, அப்போ எனக்கு இனி 10 to 20 வருஷம் அடுத்த 10-20 வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுங்க, இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக கீழே கும்பாவா உள்ள கீழே விழுவோம் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து மனசில் ஒரு வைராக்கியத்தோடு உள்ளே இறங்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பர் கூட நேற்று 8,000 ரூபா எனக்கு லாஸு, இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா மறுபடியும் 4,500 ரூபா நஷ்டம், இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, எப்போ தாண்டா ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு. நல்லா தான் இருந்தது மார்க்கெட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நினச்சானோ தெரியல, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒவ்வொரு நாளும் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் இறங்கி 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 கும்பப்பாட்டு பாட்டிட்டான். பார்த்தீங்களா, நிறைய பேர்த்துக்கு பயம் இருந்தது, எனக்கும் கூட ஒரு கட்டத்தில் பயம் இருந்தது. என்னடா இவன் 10 நாளா 15 நாளா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போகிறானே, எங்கேயாவது உச்சியிலிருந்து கும்பா பாட்டு பாடிடுவானோ அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி விட்ட மாதிரி பல பேர்த்துக்கு சமீபத்தில் நஷ்டம் வந்திருக்கு. இதனால தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரொம்பவும் முன்னணியில் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் பங்கில் போய் ஒன்றா அவன் இனிமேல் அடுத்து வர வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுக்கட்டும், இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக கீழே கும்பா பாட்டு பாடுங்கடா அப்படின்ற மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க. நான் வந்து அந்த மாதிரி நினைக்கல, நான் நாட்டில் நடக்கிற சொல்கிறேன். பல பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்றது தெரியாது. அதனால் நாட்டில் எப்படி இப்படியெல்லாம் நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தானே ஒழிஞ்சு இல்லைங்க. நீங்களே நியாயமாக யோசிச்சு பாருங்கள், இப்படி 4 லட்சம் 5 லட்சம் பல பேர்த்துக்கு லாஸ் பண்ணி விடுது ஸ்டாக் மார்க்கெட்னா, அப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே உருப்படியாக இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஒரு 10-20 பேர் அப்படிதான்னா, அப்போ ஒன்றா அவனுங்க சம்பாரிச்சு கொடுக்கட்டும், இல்லைன்னா நஷ்டம் அடைகிறவங்களுக்கு அவனும் சேர்ந்து நஷ்டமாகட்டும் அப்படின்ற மாதிரி தானே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு துணி எடுக்க போகிறீங்க, உங்கள் காசு 1000 ரூபாய்க்கு எடுங்க, 10,000 ரூபாய்க்கு கொடுங்க, இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு தான் எடுங்க, உங்கள் காசு தானே. அப்போ காசுக்கேற்ற பணியாரம் தானே வாங்கணும். அப்படி வாங்கும் பொழுது இருக்கிறதுலே 10 துணி 50 துணியை கூட்டி கழிச்சு பார்த்து கடைசியில் நல்ல துணியாக தானே எடுக்கணும். அது மாதிரி தான் எடுக்கிறதுன்னு ஆச்சு. நம்மளுக்கு நஷ்டம் பண்ணி விட்றான்னா இப்போ மார்க்கெட்டில் வேறு யாருக்கெல்லாம் லாபம் பண்ணி விட்டுட்டுருக்கோ, ஒரு சில ஷேர்கள் 10 வருஷமாக 5 வருஷமாக ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கா, அதில் போய் சில பேர் உட்காந்துக்குவாங்க.
நீ இவ்வளோ வருஷம் மற்றவனுக்கு சம்பாரிச்சு கொடுத்தீல, எனக்கு சம்பாரிச்சு கூட இல்லைன்னா மொத்தமாக எல்லாம் கீழே போய் தரையோட தரையாக உட்காருங்க, நான் மட்டும் என்னை இழிச்சவாயனா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் நினைப்பாங்க. ஸோ இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய தகவல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். சௌந்தர்யா அப்படின்னு ஒரு நண்பர் கூட சொல்கிறாங்க, இந்த நிஃப்டியை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு. அந்த எஃப்ஐஎஸ் தாங்க நம்மளுக்கு வில்லன். கடந்த ஒரு வருஷமாக அவன் பாட்டுக்கு மானாவரியாக விற்று தள்ளுறான். ஒரு 2000 கோடியிலிருந்து வெறும் 10,000 கோடி பணம் போட்டான்னா போதும், உடனே நம்மளுடைய மார்க்கெட்டை 1000 பாயிண்ட்டுகள் மேலே ஏறி உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் அவன் 1 லட்சம் கோடிக்கு மேலே விற்று தள்ளுறான். அவங்க கிட்டிருந்து காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய டிஐஸ் கடுமையாக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் சமீப நாட்களில் எஃப்ஐஸ் எவ்வளோ விற்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக டிஐஸ் என்பது வாங்கலை, கவர் ஆகலை. இந்த வேலையை முதல்லையே பண்ணியிருந்தா அப்போ நிஃப்டி வந்து என்றைக்கோ அது 10,000 15,000 போய் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் யாருமே சொல்ல தேவையில்லை, நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். அது அப்படி கீழே போய் விழுந்ததுன்னா மேபி மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த வேலையாவது பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் மிகவும் முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிமெடிக்யூர் அப்படின்ற பங்கு. மற்றவங்கெல்லாம் அடி வாங்கி ஓட ஓட விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பாலிமெடிக்யூர் அப்படின்ற பங்கு இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுடைய மைண்ட் வாய்ஸ். ஏன் அப்படின்னா நாங்கள்லாம் ஏற்கனவே அடி வாங்கி துன்பப்பட்டு துயரப்பட்டு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவன் ஏதோ ஒரு 2% ஏறியிருக்கான், அது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அதாவது இந்த வருஷத்தில் தன்னுடைய உச்சத்திலிருந்து அதிகமாக இறங்கிய பங்குகள் மனசு வலிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சில பங்குகளை பார்த்தீங்கன்னா இந்த பாலிமெடிக்யூர் கிட்டத்தட்ட 30% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பாலிமெடிக்யூர் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 2% ஏறினதில் அந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி இந்த 2025 இந்த ஜோன்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் அப்படின்றது இல்லாமல் இந்த லெவல் அல்லது இந்த ஜோன் அப்படின்ற சமயத்தில் விட்டு கொடுக்காமையே ட்ரேட் ஆகிருக்கான். பல முறை கும்பா குட்டியாக முயற்சி செஞ்சு கரடியுடன் கட்டி பிடிச்சி கீழே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த பங்கினுடைய விலையை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. ஆனால் அவன் ஒரு கட்டத்தில் கீழே போகாமல் அதே இடத்துல நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய அடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. சில நாட்கள் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும். இந்த சமயத்தில் இந்த பாலிமெடிக்யூர் அப்படின்றது 2.5% என்பது ஏறி இருக்கு. ஆனால் பாவியில் இந்த டாடா இன்வெஸ்ட் சமீபத்தில் ஏதோ ஸ்பிளிட் நியூஸ் நினைக்கிறேன், அதை வச்சு மேலே ஏற்றிருந்தாங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி விட்டாங்களா என்னன்றது தெரியல, கடும் வீழ்ச்சி. 6% என்பது வீழ்ச்சி. அழகான பொண்ணுன்னா அழகான பையனா உடனே கிட்னாவா அப்படின்னு வடிவேல் அவர்கள் கேட்குற மாதிரி இந்த பங்கு சமீபத்தில் தான் கொஞ்சமாக உருப்படியாக மேல் நோக்கி ஏறி வந்தான். ஏறி வந்தோடனே ஏதோ ஒரு குரூப் வந்து டபக்குன்னு வால்யூமை பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கை புக் பண்ணி விட்டுட்டு ஓடி போயிடுச்சு போல். ஸோ இன்றைக்கி இந்த பங்கு கீழே இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏதாவது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குமோ அப்படின்னு மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி பாவம் இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற பங்கு ஒரு 6% என்பது இறங்கியிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னும் சில பங்குகள் ப்ளஸில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேபி கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு இன்னைக்கு 1.5% ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் இது என்ன பண்ண சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசமான சாதனை. 600லேருந்து 300 வந்தது. அப்புறம் 300லேருந்து ஒரு 450 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 300 பக்கத்தில் வந்து விழுந்தது. அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து பிக்கப் ஆகி ஒரு 500 பக்கத்தில் போயிட்டு இப்போ 473 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த கேபி எனர்ஜி இன்னைக்கு எப்படி இது பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சுன்னா அது வெளியிட்டு இருந்த ரிசல்ட் தான். ஒரு 3200 கோடி மதிப்பிலான அமௌண்ட் இவங்களுடைய ப்ராஜெக்டுகளாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. புது மாப்பிள்ள கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு பிரேஸ்லெட்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக இருப்பார் இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி இந்த பணம் கிடைக்கிது அப்படின்ற அப்ரூவல் சேங்ஷன் ஆன உடனே அவன் பாட்டிக்கு இன்றைக்கி ஒரு 1.5% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக முக்கியமான தகவல். எப்பா ஏற்கனவே வெந்து போய் நொந்து போய் உட்காந்துருக்கோம், எப்படி மார்க்கெட்டை வந்து திருப்பி பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கீல. மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. ஆனால் சமீபத்தில் இந்த ஹெச்எஸ்பிசி அப்படின்றவங்க ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா,
இந்த சென்செக்ஸ் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 81,159. கடந்த 5 நாட்களில் இறங்கிட்டு இருக்கான். 1471 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அவன் கடுப்பில் இருக்கான். பட் சமீபத்தில் வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HSBC அவங்களுடைய கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 வருடம் என்பது முடியும் பொழுது ஒருவேளை சென்செக்ஸ் 94,000 போயிருமோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு கணக்கு வழக்கு அவங்க மனசில் அப்படி அவங்க நினைக்கிறாங்க. அது நடக்குமா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு அந்த ரிப்போர்ட்டுகள் வந்த சமயத்தில் கடந்த 5 நாட்களில் என்ன ஆயிருக்குன்னா 1471 பாயிண்ட் கும்பப்பாட்டு பாடுனது தான் மிச்சமாக இருக்குது. எப்படியோ அடுத்தடுத்த வருடங்களில் இந்த சென்செக்ஸ் என்பது 1 லட்சம் வந்துருச்சுனாக்கா, பிள்ளையாரப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு நான் சொல்லான்னு இந்த புரட்டாசி மாதத்துலேயே நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 26,000 மட்டும் இந்த நிஃப்டி வந்து தொற்றுச்சு, ஒரே வான வேடிக்கையாக பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, நம்மளே மரண கடுப்பில் இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து தீபாவளிக்கு நீங்கள் புஷ்வானை வாங்குறீங்களா இல்லை பட்டாசு வாங்குறீங்களா இல்லை என்ன வாங்குறீங்க அப்படின்னு மரண கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எல்லாம் புஷ்வானமாக இருக்குது, கம்முன்னு ஓடிவிடு இல்லைன்னா ராக்கெட்டில் கட்ட வச்சு மேலே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஏற்கனவே நம்ம பல தொந்தரவுகள் இருக்கோம். இங்கே பாருங்கள் எத்தனை ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குன்ட்டு. இதில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிற ஐபிஓக்களும் இருக்குது. க்ளோஸ் ஆகிற இதே நாளில் 2 ஐபிஓக்கள் ஓப்பன் ஆகியிருக்கிறது இருக்குது. எப்படி ஒரு சிரமம் பார்த்தீங்களா? ஸோ ஆக மொத்தம் இப்போ ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய 2 ஐபிஓக்களில் இந்த ட்ரூவால்ட் பயோ எனர்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்கிறாங்கன்னா 15% என்பது சொல்கிறாங்க அப்படின்னு கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜிங்குசால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மார்க்கெட்டில் என்ன கணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு 17% வந்து லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வாங்கி வச்ச பல புஷ்வான லிஸ்ட்டுகள் இருக்கும் பொழுது இதில் நீங்கள் வேறையாப்பா, பணம் இல்லாத நேரத்தில் தான்ப்பா நீங்கள்லாம் வந்து இப்படி ஆடுவீங்க. பொதுவாக வந்து ஐபிஓக்கள் ஒரு 15 to 30% லிஸ்டிங் கெயின் காமிச்சா நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் பணம் இல்லாத நேரத்தில் வந்து இப்படி ஆடிக்கிட்டு இத்தனை ஐபிஓவை ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி விடுறது எவங்கிட்ட இருக்குது பணம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எது எப்படியோ நண்பர்களே, 25,000 அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு கடந்த சில மாதங்களாக கீழே ஒரு 500 பாயிண்ட் ஏறுறான், மேலே ஒரு 500 பாயிண்ட் ஏறுறான். ஸோ கீழே போய் நல்ல அருமையான வேலை கிடைக்குன்னு நினைக்கிறவங்களையும் கெடுத்து விட்றான். மேலே போய் லாபத்தை இப்போ கூட நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் 26,000 பக்கத்தில் மட்டும் மார்க்கெட் வரட்டும், பல பேர் வித்துட்டுட்டு உனக்கு ஒரு கும்பிடு, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு கும்பிடு, இனிமேல் நான் ஷேர் மார்க்கெட்டில் என்ன தப்பு பண்ணனோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு புதுசாக என்னுடைய அத்தியாயத்தை எழுதுங்கள் அப்படின்ற மாதிரி பல பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டா எல்லாத்தையும் லாபத்தில் கொடுத்து விட்டு போட்டு இனிமேல் தப்புகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக முதலீடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் 5 நாட்களில் கும்பா குட்டியை கையில் கொடுத்துடுச்சு மார்க்கெட். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த 25,000 அப்படின்ற பாயிண்ட் தான். அதை ஒரு மையமாக வச்சுக்கிட்டு மேலே இங்கேயும் 500 பாயிண்ட் ஆடிக்கிட்டு இருக்குது சமீபத்தில். என்னைக்கு இது மாறுமோ அப்போ தான் மார்க்கெட்டில் நல்லது பிறகும். நன்றி, வணக்கம்.